நிஷா ப்ராஜெக்டை மெயில் பண்ணியிருந்தாலும் உனக்கு? சொல்லு சொல்லு. ஒன்றுங்க, இப்போ தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே நாங்கள் தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நாங்கள் தான் பண்ணணும் உங்களுக்கு. சரி, உங்கள் டீம் லீட் பிரச்சனைலாம் எப்படி போயிட்டுருக்கு? அது எல்லா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு உனக்கு சென்ட் பண்ணிட்டேன் நான். நீ பார்த்துக்கோ அது போயிட்டு. நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் மகாபலிபுரம் போயிட்டு வரலாமா? எப்போ கேட்டாலும் முடியாதுன்னு சொல்லு. அவங்க 3 பேரும் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட தான் இருப்பேன். நீயே இப்போ திடீர்னு அவங்கள பற்றி சொல்கிற? ஆமாம், சொல்லு. அவங்க எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. புரிஞ்சிக்கேன். இப்போ நான் அவங்கள்ட்ட பேசலன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் சொல்ல முடியாதா? நான் ஏன் அதை பண்ணலை? உன்கிட்ட நான் உண்மையாக இருக்கணும் தானே? ம், சரி. 20 நிமிஷம். இல்லை, எங்கள் கிச்சனில் பால் சுட வச்சுட்டு இருந்தேன். சொல்லு. ஓகே, நாளைக்கு மார்னிங் 10 o'clock போகலாம். சரி, இனிமேல் நான் அவங்களோட பழகிறது கம்மி பண்ணுறேன். அதானே உன்னோட ஆசை? ம் ம் நான் அப்படி தான். ம் சரி, இப்போ என்ன தான் சொல்ல வர? தெளிவாக சொல்ல மாட்டியா? ஆ சரி. ஏய், ஒரு நிமிஷம் இரு. சரி, சொல்லு சொல்லு. ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை, ஏதோ சத்தம் கிட்ட மாதிரி இருந்துச்சு. ம் சரி, ஒரு நிமிஷம் இரு.
என்ன பிரச்சனை மச்சி? உடனே வர சொன்ன? சொல்டா, என்ன விஷயம்டா? டேய், இதான் லேடிஸ் மேட்டரில் சிக்கிட்டியா என்ன? டேய் அது இல்லடா, நைட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டோட சேட் பண்ணிட்டு இருந்தேன்டா. டேய், அதான் எப்பயுமே பண்ணுறியாடா. இன்னைக்கு இனிமே புதுசாக எங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க. டேய், பின்ன நான் காமெடி பண்ணுறான். அவனை பேச விடுறா. நீ சொல்டா. அப்போ என் செல்லுக்கு ஒரு மெசேஜ் வந்தது, ஆர் யூ ஹாப்பின்னு ஒன்று. டேய், உன் கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது அனுப்பிச்சிருப்பாங்கடா. இல்லைடா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யூன்னு வந்தது. என்னடா நெக்ஸ்ட்டு? நம்மளுக்கு வேண்டாதான் கூட பண்ணியிருப்பான்ல. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தியா? பண்ணேன்டா, அது நாட் ரீச்சபிள்னு வந்தது. அது கூட பரவாயில்லடா, நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ கட்டில் கீழே சத்தம் கேட்குதுன்னு எந்திரிச்சு பார்த்தா ஒரு உருவம் நிற்கிற மாதிரி இருந்துச்சுடா. டேய், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. ராகுல் சாகிறதுக்கு முன்னாடி இதே தாண்டா சொன்னான். டேய் நீ வேற, நானே பயந்து போயிருக்கேன்டா. ராகுல் இறந்ததுலேருந்து நானே தூக்க மாத்திரை போட்டு தாண்டா தூங்குறேன். அச்சி, பயப்படாதடா. சரி இரு, நான் இதை சாப்பிட வேணா வரேன். சீக்கிரம் வாடா. மச்சி, உனக்கும் வினைக்கும் ஏதாவது ஆச்சு, அந்த ஏசிபி என்னை சும்மா விட மாட்டான்டா. இந்தடா மச்சி, எனக்கும் பயமாக தான்டா இருக்கு. எதுவும் நடக்க போகுதுடா. ஏய் நீ வேற சும்மாறா, ஏற்கனவே வயிற்ற கலக்குது. சரி, இனிமே நம்ம தனித்தனியாக இருக்கிறது ரிஸ்க்கு. அதனால் 2 பேரும் கிளம்பி உடனே என் வீட்டுக்கு வந்துடுங்க. நான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்கு. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்கள். சரி மச்சி, வாங்க எல்லாம் கிளம்பலாம், லேட் ஆகுது. டேய், என்னடா? எனக்கு எம்எம்எஸ் வந்துருக்கு, உனக்கு வந்திருக்காடா? இல்லையாடா, இரு ஒரு நிமிஷம் பார்க்குறேன். சரி, நீ அங்கே இரு, நான் உடனே வரேன். நான் அங்கேருந்து உடனே அமீரை பார்க்க போனேன். போய் பார்த்தா அமீர், டேய், அவன் கார்லேயே செத்து கிடந்தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயத்தில் நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். கொஞ்ச நேரத்தில் ஏசிபி என்னை தேடி என் வீட்டுக்கே வந்துட்டான். நான் அவங்ககிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வினைக்கிட்ட வந்துட்டேன். போலீஸ்டா.